மெய்ப்பொருள் காணுமா ஜாழ் பல்கலைக்கழக அலுமினி அசோசியேஷன் UK. 1974 ஆண்டு பல கல்விமான்களின் கடின உழைப்பினாலும் அரசியல்வாதிகளின் முயற்சியினாலும் உருவாக்கப்பட்ட முதல் தமிழ் பல்கலைக்கழகம் பல கரடுமுரடான கடினமான பாதைகளை கடந்தும் கூட நல்ல கல்விமான்களை உலகெங்கும் உருவாக்கி இருக்கின்றது. அது மட்டுமல்லாமல் சமுதாய சிந்தனையுள்ள எப்பப்போ தேசியத்துக்காகவும் சமுதாயத்துக்காகவும் கொடுக்க வேண்டுமோ அப்பப்போ தயங்காது கொடுத்த மாணவ அமைப்புகளை உருவாக்கிய பல்கலைக்கழகம் அதன் 50வது நினைவுகளை நாங்கள் நினைவு கூர்வது வரலாற்று கடமை. ஆகவே அன்புள்ள அனைத்து உள்ளங்களையும் நவம்பர் 30ஆம் தேதி லண்டனிலே ஒன்று கூடுமாறு அன்பாக வேண்டுகின்றோம். நன்றி. 1970களில் ஜாலில் பல்கலைக்கழகம் அமைவதற்கு எதிராக தமிழ் தேசியம் போர்க்கொடி தூக்கியது. தமிழரசு கட்சி ஜாலில் பல்கலைக்கழகம் உருவாவதை எதிர்த்தது. தமிழ் காங்கிரஸ் ஜாலில் இந்து பல்கலைக்கழகம் உருவாக வேண்டும் என்று கோரினர். ஆனால் பொன்னம்பலத்தின் குடும்பத்தில் யாரும் இந்து நாகரிகம் கற்கவில்லை. ஆனால் இப்போதும் தாங்கள் இந்து நாகரிகத்தை வளர்க்க ஜாலில் உள்ள ஜனாதிபதி மாளிகையை தருமாறு கோருகின்றனர். ஆனால் இந்து நாகரிகமும் கலைப்படத்தில் படித்தவர்களும் வேலை வேண்டும் என்று தொடர்ந்து போராடி வருகின்றனர். அக்காலத்தில் இடதுசாரிகளின் ஆதரவுடன் ஆட்சி அமைத்தது ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சி. ஆட்சியில் இருந்த இடதுசாரிகளின் தூண்டுதலால் 1974 உருவாக்கப்பட்டதுதான் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம். அன்று ஜாலில் பல்கலைக்கழகம் உருவாவதற்கு எதிராக போர்க்கொடி தூக்கிய ஜாழ் தமிழ் தேசியம் தற்போது ஜாழ் பல்கலைக்கழகத்தை தனது கோட்டையாக்கியுள்ளது. காலங்கள் உருண்டோடி ஜாழ் பல்கலைக்கழகம் தனது 50 ஆண்டுகளை எட்டுகின்றது. பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது முதல் தமிழர் விடுதலை போராட்டம் வீச்சு பெற்ற 1980களின் நடுப்பகுதி வரையான முதல் 10 ஆண்டுகள் ஜாழ் பல்கலைக்கழகத்தில் இடதுசாரி சோசலிச சிந்தனை வீச்சு பெற்றிருந்தது. பல்கலைக்கழகம் யாழ்ப்பாண பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்ட 50 ஆண்டுகள் பூர்த்தியாகின்றது. இந்த பல்கலைக்கழகத்தின் பின்னணியை பற்றி ஓரளவுக்கு சொல்ல முடியுமா? என்றால் நினைக்கிறேன் 1974ஆம் ஆண்டு ஸ்ரீலங்கா சுதந்திர கட்சியும் இடதுசாரி கட்சிகளும் இணைந்து உருவாக்கப்பட்ட ஆட்சியில் தான் பல்கலைக்கழகம் ஆரம்பிக்கப்பட்டது. அந்த சூழலை ஒரு கால் விவரிக்கும். பல்கலைக்கழகம் ஒன்று யாழ்ப்பாணத்துக்கு வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை ஒன்று பரவலாக எல்லாரோடும் அன்று இருந்தது. அது சேர்ந்து அது ஒன்று அதுக்குரிய மானியங்கள் ஒதுக்கப்பட்டிருந்தது. அடையாள மானியம் ஒதுக்கப்பட்டிருந்தது. அப்படி இருக்கிறது அது தமிழர் கட்சிக்கு கூட்டமைப்புக்காரர் அது திருவண்ணாமலை தமிழர் தலைநகரம் அதுதான் அங்கே அமையணும் என்றது. இங்கால இல்லை யாழ்ப்பாணத்தில் அமையணும் என்ற காங்கிரஸ்காரர் அது இந்து பல்கலைக்கழகமாக இருக்கணும் என்றும் ஒரு முரண்பாட்டை வளர்த்து அதே நேரத்தில் அங்க காணி வாங்குவதற்காக திருவண்ணாமலையில நிதிகள் எல்லாம் பரந்த அளவில் சேர்க்கப்பட்டது. அதுக்கு என்ன நடந்தது என்றவரை அதுக்கு ஒருதான் முடியும் இல்லை. இந்த பல்கலைக்கழகம் அதன் ஆரம்பத்திலேயே சிக்கல்களை எதிர்கொண்டிருக்கிறது. அதாவது யாழ்ப்பாணத்தில் ஒரு பல்கலைக்கழகம் ஆரம்பிப்பதை அன்றைய தமிழரசு கட்சி நிராகரித்திருக்கு. காங்கிரஸ் அங்க ஒரு இந்து பல்கலைக்கழகத்தை தான் கேட்டிருக்கிறான். என்ன பிரச்சனை என்று சொன்னால் இது பல்கலைக்கழகம் ஒன்று வராமல் விட்டால் பரவாயில்லை என்ற மாதிரி. என்னன்னா பல்கலைக்கழகத்தில் ஒரு வரவு அதோட இருப்பு தமிழ் தேசியங்க வச்சு கண்டிருக்கிறவர்களை இல்லாம பண்ணிருமோன்ற ஒரு உள் பயம்தான் அவர்கள் இது தங்களுடைய அந்த சுத்தமாத்த அரசியல ஒரு வளர்ந்த சமூகம் இங்க உருவாகிட்டு என்றால் தங்களை இல்லாம பண்ணிவிடும் என்ற பயத்தில்தான் அவர்கள் அடிப்படையில் அதை ஏதாவது காட்டுப்போக்கு சொல்லி இல்லாம பண்ணலாம் என்று வலிக்கிட்டவர்கள். தற்போது யாழ்ப்பாணத்துக்கு வெளியே இலங்கைக்கு வெளியே சென்ற பல்கலைக்கழக பட்டதாரிகள் ஒன்று சேர்ந்து தாங்கள் வாழும் நாடுகளில் அமைப்புகளை உருவாக்கி வருகின்றனர். அவ்வாறான ஒரு அமைப்பை பிரித்தானியாவில் அமைக்க பல முயற்சிகள் பல ஆண்டுகளாக மேற்கொள்ளப்பட்ட போதும் அது நீண்ட காலமாக கைகூடவில்லை. ஆனால் இந்த ஆண்டு அதில் அவர்கள் வெற்றி பெற்று 1100 பேர் வரை கலந்து கொண்ட நிகழ்வை லண்டன் கிறிஸ்டல் பேலஸில் கடந்த ஆண்டு நவம்பர் 30 ஏற்பாடு செய்திருந்தது. மண்டபம் செலவு 30,000 பவுண்ட் உட்பட மொத்தமாக 44,000 பவுண்ட் செலவில் இந்நிகழ்வு வெகு விமர்சையாக ஏற்பாடு செய்யப்பட்டது. அவர்களது வருமானம் 52,000 பவுண்ட்களாகவும் செலவு போக 8,000 பவுண்ட்கள் மிகுதியாக கிடைத்துள்ளது. ஜாழ் பல்கலைக்கழகத்தின் அலுமினி அசோசியேஷன் UK கிறிஸ்டல் பேலஸில் நிகழ்ச்சிகளை நடத்த ஏற்பாடு செய்த போதே இந்த சங்கத்துக்குள்ளே குழப்ப நிலை ஆரம்பமாகிவிட்டது. முதல் கோணல் முற்றும் கோணல் என்ற நிலையில் தற்போது ஜாழ் பல்கலைக்கழகத்தின் அலுமினி அசோசியேஷன் UK உள்ளது. இது தொடர்பில் சாந்திராஜலோச்சனன் பதிவு செய்த குறிப்பு அங்குள்ள பிரச்சனையின் அழுத்தி மிக தெளிவாக குறிப்பிடுவதாக உள்ளது. ஒரு பெண் 1/10/24 இருந்து 29/12/24 வரை செய்த வீட்டுக்கு கூரை போட வந்துள்ளார்கள். சிவகுரு ஜெயானந்தன், புனிதா கணேஸ்வரன் ஒரு பழைய மாணவர்களுக்கு அறிவிக்காது தன்னை தலைவராக நினைத்து ஜூலை 7, 2024 அன்று ஒரு வெளிநாட்டு நிறுவனத்துக்கு பொன் விழாவை தாரி பார்த்து கொடுத்தவர். இதை தவிர இந்த சமூக பணியிலும் ஈடுபடவில்லை.
ஜாழ் பல்கலையில் 1984 தொடக்கம் 85 பௌதிக விஞ்ஞான பீடத்தில் கற்ற இவர் தன்னோடு தலைமை பதவிக்கு போட்டியிட்டவர் தரப்பில் பதிவிட்ட கருத்து. யூகே அலுமினி அசோசியேஷன் நவம்பரில் தங்களுடைய நிகழ்வை கொண்டாடுவதற்கு முன் அதற்கான விடயங்களை சிவகுரு ஜியானந்தன் என்பவர் தன்னிச்சையாக மேற்கொண்டு செயற்பட்டார் என்று குற்றம் சாட்டப்படுகின்றது. இங்கு சாந்தினி குறிப்பிடும் வெளிநாட்டு நிறுவனம் லிப்ட் என்கின்ற அமைப்பு. ஜியானந்தன் இந்த லிப்ட் என்கின்ற அமைப்புடனும் நெருக்கமாக உள்ளார். ஜாழ் பல்கலைக்கழக யூகே அலுமினி அசோசியேஷனை உருவாக்க சாந்தி ராகுலீஸ்வரன் போன்ற சிலர் எண்ணிய போதும் அதன் நடைமுறை சாத்தியமாக்கியது லிப்ட் என்கின்ற அமைப்பு என்கிறார் பெயர் குறிப்பிட விரும்புவர் சிவகுரு ஜியானந்தனின் நண்பர். அமெரிக்காவில் இருந்து வந்து நின்ற மூவரின் நிகழ்வை அரங்கேற்ற முழு முயற்சிகளை மேற்கொண்டுள்ளனர். ஆனால் அவர் தங்களுடைய நோக்கத்தை வெளிப்படையாக குறிப்பிடாமல் இந்த அலுமினி அசோசியேஷனை வைத்து லிப்ட் என்கின்ற தங்களுடைய அமைப்புக்கு நிதி திரட்டும் முயற்சியை மறைமுகமாக மேற்கொண்டிருந்தனர். அதனையொட்டியே பிரச்சனை உருவானது. ஆனால் தொடர்ச்சியாக லிப்ட் என்கின்ற அமைப்புக்கு எதிராக ஜாழ் பல்கலைக்கழக அலுமினி அசோசியேஷனை சேர்ந்த பலரும் கருத்துக்களை வெளியிட்டதும் அதில் நேர்மைத்தன்மை இல்லாததும் லிப்ட் அமைப்பு யூகே அலுமினி அசோசியேஷன் யூகேயில் இருந்து ஒதுங்க நிர்பந்திக்கப்பட்டது. நவம்பர் 30 கிடைத்த லாபத்தில் பங்கும் வழங்கப்படவில்லை. ஆனாலும் இது தொடர்பில் தொடர்ந்தும் சந்தேகம் எழுப்பப்படுகின்றது. லிப்ட் அமைப்பின் சின்னம் பொறிக்கப்பட்ட ஸ்ட்ரெஸ்டர்கள் அலுமினி அசோசியேஷன் சார்ந்த நிகழ்வில் விற்கப்பட்டது. இந்த சந்தேகத்தை மேலும் வலுப்படுத்துகின்றது. அத்தோடு லிப்ட் அமைப்பின் பிரதிநிதியாக கருதப்படும் சிவகுரு ஜியானந்தன் தொடர்ந்தும் ஜாழ் பல்கலைக்கழக யூகே அசோசியேஷன் தலைவராக இருப்பது முரண்பட்ட நலன்கு கொண்ட செயற்பாடாக பார்க்கப்படுகின்றது. தற்போது ஜாழ் பல்கலைக்கழக அலுமினி அசோசியேஷன் யூகேயின் ஜாப்பு விதிகளை அமைப்பதற்கு ஒரு குழு உருவாக்கப்பட்டு அக்குழு ஜாப்பு விதிகளை உருவாக்கி வருகின்றது. அந்த விடயம் ஜூன் 15 மட்டில் நிறைவடையும் என தேசம் நெட்டுக்கு கிடைக்கும் தகவல்கள் தெரிவிக்கின்றன. அதன்படி உருவாக்கப்படும் ஜாப்பின் பிரகாரம் தற்போதுள்ள அலுமினி அசோசியேஷன் தற்போதைய செயற்குழு கலைக்கப்பட வேண்டும். புதிய ஜாப்பின் பிரகாரம் உறுப்பினர்கள் உத்தியோகபூர்வமாக பதிவு செய்யப்பட்டு அதன் செயற்குழுவுக்கான தேர்தல் நடத்தப்பட்டு புதிய செயற்குழு தெரிவு செய்யப்பட வேண்டும். 1993 இப்போது வரையான 30 ஆண்டு காலத்தில் ஜாழ் பல்கலைக்கழக அலுமினி அசோசியேஷன் யூகே உருவாக்க 5 தடவைகள் முயற்சி எடுக்கப்பட்டதாக தேசம் நெட்டுக்கு தெரிவிக்கின்றார் சங்கரப்பள்ளி முருகையா. முருகையா ஜாழ் பல்கலைக்கழகத்தின் புவியியல் துறையில் கற்று விரிவுரையாளராகவும் இருந்தவர். அவர் மேலும் குறிப்பிடுகையில் தற்போது ஜாப்பு தயாரிப்பு வேலைகள் முடிவுக்கு வந்துள்ளது. அதன் அடிப்படையில் செயற்பட்டு பல்கலைக்கழகத்துக்கும் நாட்டுக்கும் நாங்கள் முன்மாதிரியாக செயற்பட வேண்டும் என தெரிவித்தார். ஜாழ் பல்கலைக்கழகத்தில் இன மத பிரதேச சாதிய வேறுபாடுகள் இல்லாமல் இலங்கையில் வாழும் அனைத்து மக்களும் கல்வி கற்கின்றனர். அதனால் பிரித்தானியாவில் உருவாக்கப்படும் அலுமினி அசோசியேஷன் அங்கு கற்ற அனைத்து மாணவர்களையும் பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் செயற்படுவதை பொருத்தமானதாக அமையும் என்கின்றார் சங்கரப்பிள்ளை முருகையா. மாறாக மற்றவர்களை புறக்கணித்து வடக்கு கிழக்கு தமிழ் மாணவர்களுக்கான அலுமினி அசோசியேஷன் என்று உருவாக்குவது ஆரோக்கியமானதாக இராது என்பதையும் அவர் சுட்டிக்காட்டினார். ஜாழ் பல்கலைக்கழகத்தில் தற்போது கணித விஞ்ஞான பீடங்களில் கற்பவர்களில் 70% மாணவர்கள் பெரும்பான்மை சமூகத்தினர். கலைப்பிடத்தில் கணிசமான தொகையில் மலையக தமிழர்கள் கற்கின்றனர். நாடு முழுவதும் இருந்து முஸ்லிம் மக்கள் கற்கின்றனர். இவர்களையெல்லாம் புறக்கணித்து வடக்கு கிழக்கு தமிழ் மாணவர்களுக்கான அலுமினி அசோசியேஷன் என்று அமைப்பது அனைவருக்குமான அலுமினி அசோசியேஷன் ஒன்று உருவாவதற்கு அத்திவாரம் இடுவதாகவே அமையும் என்பதையும் முருகையா தேசம் நெட்டுக்கு தெரிவித்தார். கடந்த தேர்தலில் சாந்தி ராஜலோச்சனின் தலைவராக தெரிவு செய்யப்படும் வாய்ப்பிருந்த போதும் அவர் இறுதி நேரத்தில் வெளியிட்ட நேர்காணலில் தன்னை வெல்வெட்டித்துறை வீரப்பெண் என்றும் அதனால் தனக்கு வாக்களிக்கும்படி கேட்டதும் அவரது வாய்ப்பை இழக்கச் செய்ததாக சிலர் தேசம் நெட்டுக்கு தெரிவிக்கின்றனர். ஆனால் தற்போது தலைவராக உள்ள சிவகுரு ஜியானந்தனும் செயலாளர் புனிதா கணேஸ்வரனும் தற்போதைய செயற்குழுவை தொடர முயற்சிக்கின்றனர். இதுவும் தற்போது அலுமினி அசோசியேஷனுக்குள் சர்ச்சையை ஏற்படுத்தியுள்ளது. ஜாழ் பல்கலைக்கழக அலுமினி அசோசியேஷன் யூகேயின் வாட்ஸ்அப் குரூப்பில் பதிவு செய்யப்படும் கருத்துக்கள் நாகரிக சமூகம் ஏற்றுக்கொள்ளத்தகாத வகையிலும் அமைந்து விடுகின்றது என சிலர் தங்கள் அதிருப்தியை தேசம் நெட்டுக்கு தெரிவிக்கின்றனர். இது பற்றி கருத்து வெளியிட்டுள்ள ஆஸ்திரேலியாவைச் சேர்ந்த அருள் பொன்னையா தனது விசனத்தை வருமாறு வெளியிட்டுள்ளார். ஒரு விழாவை ஏற்பாடு செய்வதும் அதனை திறம்பட நடத்துவதும் சிக்கல்கள் வந்தால் உள்வீட்டுக்குள்ளேயே தீர்த்துக் கொள்ளலாம். முடியாத போது கல்வி அறிவையும் ஆளுமையும் தான் பல்கலைக்கழக கல்வி தந்ததா என்ற கேள்வி எழுவதுடன் வயது என்பது கூட பக்குவத்தை கொடுக்கவில்லையா என்ற கேள்வியையும் எழுவிக்கிறது. மோதல்கள் தொடர்வது உள ஆரோக்கியத்தையும் நிம்மதியையும் கெடுக்கும். அநேக மாணவர்கள் உடல் உள ஆரோக்கியத்தை கட்டாயம் பேண வேண்டிய வயதுக்கு வந்துவிட்டீர்கள். ஆவண செய்க என அருள் பொன்னையா சுட்டிக்காட்டியுள்ளார். இந்த அலுமினி அசோசியேஷன் யூகே விடயத்தை வணிக அரசியல் மயப்படுத்தும் போக்கும் துரோகி தியாகி என கண்ணம் பிரித்து ஆடும் நிலையும் ஆங்காங்கே தலை தூக்குவதாக சிலர் கவலை கொள்கின்றனர்.